ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தை காண கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களோடு கூட தேவன் தந்த ஆலோசனையை நான் கைமாறுகிறேன். 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு வசனத்திலிருந்து நினைவுபடுத்துகிற காரியம், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் நிச்சயமாக உங்களிடத்துல வருவேன், உங்களுக்கான நீதியை நான் சரிக்கட்டி தருவேன், உங்களுக்கான பதிலை தருவேன் என்று இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மாதத்துல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறார். யோசுவா மனம் பதறி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஆண்டவர் யோசுவாவிடத்துல வந்து சொல்லுகிறார்: யோசுவா, பயப்படாதே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட நீ போகும் இடமெல்லாம் இருக்கிறேன் என்று யோசுவாவை உற்சாகப்படுத்தினது போல தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்கள் காரியத்துல ஜெயத்தை தருவார். ஒரு காரியத்தை கூட இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். எசையா 35:3 வாசிக்கிறோம்: நாம் செய்ய வேண்டிய காரியம், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். அர்த்தம், நம்முடைய கைகள் உயர்ந்திருக்கட்டும். நம்முடைய கைகள் மோசே அந்த மலையிலே தன்னுடைய கையை உயர்த்தி பிடித்தது போல தேவ பிள்ளைகளுடைய கரங்கள் உயர்ந்திருக்கும் பொழுது சத்துருவை நீங்கள் ஜெயிப்பீர்கள். 2வது காரியம், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் ஜெபத்தை பலப்படுத்துங்கள். முழங்காலில் நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, கை உயர்த்தி தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீதியை சரிக்கட்டவும், உங்கள் வாழ்க்கையில பதில் அளிக்கவும், உங்களை ரட்சிக்கவும் மகிமையின் தேவன் கடந்து வருவார். விசுவாசித்திடுங்கள். சந்தோஷத்தோடு இந்த பிப்ரவரி மாதத்தில் முன்னேறி செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். God bless you. பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான்